எல்லாரும் குமியாம வடிவாடி இருக்கும். எல்லாரும் கொடுக்கும். விதி வேணா வடிவாடி இருக்கும். எல்லாம் போய் கட்டுப்பாடு கணக்கு மாகாண சபைக்குரிய அடுத்தவாக சட்டப்படி மாகாண சபை சர்க்கார் இலங்கையின் 10வது நாடாளுமன்றத்திற்கு புதிய உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டுள்ள வைத்தியர் அர்ச்சுனா தனது வெற்றி தொடர்பில் மக்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளார். குறிப்பாக யாழ்ப்பாணம் சாவகச்சேரி மக்களே தனது வெற்றியின் முக்கிய காரணி என குறிப்பிட்டுள்ள அர்ச்சுனா தனது வாழ்நாளில் பல திருப்பு முனைகளாக இந்த சாவகச்சேரி மண்ணும் அதன் மக்களும் காணப்பட்டதாகவும் இவர்களை தனது வாழ்நாளில் மறக்க மாட்டேன் எனவும் நெஞ்சுருக தனது நன்றியை குறிப்பிட்டுள்ளார். இவை மாத்திரமன்றி அர்ச்சுனா தெரிவித்த கருத்துக்கள் தொடர்ந்து பின்னேரம் டெண்டரைக்கு போனால் டெண்டரிலிருந்து அடுத்த நாள் அப்படியே கடந்து போய்கொண்டே இருக்குது. நித்திரம் இல்லாமல் 21 மணி நேரம் கடந்து போய்கொண்டே இருக்குது. அந்த நேரத்தில் எல்லா தேர்தல் தொகுதியிலையும் ஒரு பயம் உண்டு பற்றி கொண்டே இருக்குது. வீட்டோட தான் முதல்ல என்னுடைய போட்டி நின்றது. இந்த வீட்டில் இருந்து கொஞ்சம் இறங்கிடுது. அப்போ நான் சாவச்சேரி வரட்டும் கௌசல்யா சொல்லி கொண்டு வந்தது அண்ணா குறையுதுன்னா பொருள் சாவச்சேரி வரும் வந்து சாவச்சேரி வாசிக்க அப்புறம் தான் எனக்கு அப்படி அண்டு இருந்தது. சாவச்சேரி நான் நினைக்கிறேன் 6000 சொச்சம் வாக்குகள், மற்றது 5000 சொச்சம் மட்டாக்கள் கூட. என்னை வாழ வைத்த மண், என்னை தாங்கி கொண்ட மண் சாவச்சேரி. நான் இங்கே பிறக்கையில் ஆனால் நான் முதலாவதாக டாக்டராக வந்ததும் சாவச்சேரி ஹாஸ்பிட்டலுக்கு தான். திருப்பி ஒரு ஹாஸ்பிட்டல் டிரெக்டராக வந்ததும் சாவச்சேரி ஹாஸ்பிட்டலாக, ஒரு எம்பியாக வந்ததும் முதலாக வந்ததும் சாவச்சேரி தான். ஏனென்றால் இது ரவிராஜ் அண்ணாண்ட கோட்டை. என்னை பொறுத்த வரைக்கும் மக்கள் எனக்கு பெரிய ஒரு அங்கீகாரத்தை தந்திருக்கிறார்கள். என்னை உயிர் இருக்கும் வரைக்கும் மக்களுக்காக என்னுடைய வாழ்க்கையை